அவனுக்கு காசு கஷ்டப்பட்டு வாங்குறது அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு என்ன தெரிய போகுது? நம்மள முட்டாளாக்குறாங்கோ. ஹாய் டிஆர்எஃப். இந்த உலகத்துல புள்ளைங்க கம்யூனிட்டிக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது KTM தான். அதோட டிசைனா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல கலரா இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா இது ஒன்லி புள்ளைங்கோ அப்படிங்கறதே முத்திர குத்தி தயாரிச்சிருப்பாங்க. அதோட கலரை பார்க்கச்ச இந்த பஞ்சு மிட்டாய் கலர்லாம் எவன்டா வாங்குவான் அப்படின்னு நினைச்ச காலம்லாம் உண்டு. ஆனா அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது அவனுக்கு போற சர்புருன்னு பார்க்கச்ச நமக்கே பயமாயிடுது. ரோட்ல நம்மளா போகும்போது ஓரமா நின்று நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. சப்போஸ் நம்ம மீறிக்கிட்டு போனோம்னா அது நமக்கும் ஆபத்தமா முடியுது. KTMல ஆரஞ்சு கலரை தவிர வேற எந்த கலரும் இல்ல அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இப்ப பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கலர்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட், ப்ளூ, பிளாக் அப்படின்னு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா KTM டியூக் 200க்கு புதுசா ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அதை TFT டிஸ்பிளே வச்சு விட்டுருந்தாங்க. அதை பார்க்கச்ச டியூக் 250 வச்சிருந்த ஓனர்ஸ் எல்லாம் ஐயோ அம்மான்னு வாயிலும் வயிற்றுல அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா 200க்கே கொடுக்குறீங்களோ, நாங்களா என்ன இழிச்ச வாய் பயல்களா அப்படின்னு கேட்கிறாப்ல ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல முழுக்க 390, அதாவது டியூக் 390 இருக்குங்களா, அந்த 390 அப்படியாக்கா இன்ஜினை மட்டும் கழட்டிவிட்டு 250 இன்ஜினை மட்டும் வச்சுட்டு இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ட்டாங்க. ஆட பாவிகளா, 390 ஓனர்ஸ் எல்லாம் அழுக மாட்டானுங்களா? 390 ஓனர்ஸ் என்ன சொல்றான், நான் எதுக்குடா இதை இவ்வளவு காசு போட்டு இப்ப வாங்கி வச்சிருக்கேன், 250க்கு இதே டிசைனை கொடுத்து எங்களுக்கு இதே டிசைனை கொடுத்தா எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அந்த கௌரவம் கெட்டு போகுதுல, என்ன இப்படி பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவனுங்க வாயில வயிற்றுல அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஆனா 250 ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு பக்கத்து பாத்தீங்கன்னா பழைய ஓனர்ஸ் எல்லாம் ஏன்டா அப்டேட் கொடுக்குறீங்க, எங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப ஃபீல் பண்றாப்ல ஆயிடுச்சு. இதுல பொறுத்த வரைக்கும் பால் வாங்க போறதோ, பருப்பு வாங்க போறதோ, பாம் ஆயில் வாங்க போறதோ எதுக்கும் வேலைக்கு ஆகாது. இன்னும் சொல்ல போனா ஃபேமிலிக்கு இது கம்ஃபர்ட்டே இல்லாத வண்டி. ஒன்லி புள்ளைங்கோ புள்ளைங்கோ புள்ளைங்கோ. இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரிங். சைடுல ஒட்டிருக்க ஸ்டிக்கரிங். பழைய டியூக் 250ல பாத்தீங்கன்னா சைடுல டியூக்னு பெருசா எழுதிருப்பாங்க, 250 சின்னதா எழுதிருப்பாங்க. இப்ப 2025ல அப்டேட்ல கொடுத்திருக்க டியூக் 250ல என்ன எழுதிருக்காங்கன்னா 250 பெருசா எழுதிருக்காங்க, டியூக்க சின்னதா எழுதிருக்காங்க. எவ்வளவு பெரிய அப்டேட் பாத்தீங்களா? இந்த அப்டேட்ல நான் அப்ரிஷியேட் பண்ணணும். சூப்பர், வெரி குட். அடுத்தது பாத்தீங்கன்னா TFT டிஸ்பிளே. 390ல என்னென்ன இருந்துச்சோ அப்படியாக்கா எல்லாத்தையும் இதுலயும் வச்சுட்டாங்க. TFT டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா லொட்டுலோஸுக்கு தான் வழக்கம் போல ஆவரேஜ், ஸ்பீடு, ரேஞ்சு, வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. ப்ளூடூத், 10x10 நேவிகேஷனு, அப்புறம் கீர் இண்டிகேஷனு, அதுக்குள்ள என்ன அடக்க முடியுமோ எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க. சோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த TFT டிஸ்பிளே பார்க்கச்ச நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வருது. ஒரு டைம் வண்டியை சாவி போட்டு திரும்பி அந்த TFT டிஸ்பிளே அப்படியே ஓபன் ஆகும் போது நமக்கு ஏற்படுது பாருங்க கூப்ஸ் பம்ப். ஆக செமையா இருக்கும். இதை பார்த்து அவனுக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் மயங்கிடுறாங்க பிள்ளைக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 249cc தான். சோ இது கொடுக்கிற பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 31 பிரேக் ஹார்ஸ் பவர் கொடுக்குது. அதே மாதிரி டார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 நியூட்டன் மீட்டர் கொடுக்குது. முறையா ஓடினா எல்லாமே நல்லதுதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா KTM கொடுக்கிற பவர் பாத்தீங்கன்னா சூப்பருங்க. அது நம்ம பாராட்டியே ஆகணும். இனிஷியல் பவரா இருக்கட்டும், இல்ல லாஸ்ட்ல டாப் எண்ட் பவரா இருக்கட்டும், எல்லாமே குறை சொல்ல முடியாது. செம பவர் கொடுக்குது, நல்லா டெலிவரி பண்ணுது. அடுத்தபடியா இதுல குயிக் ஷிஃப்டர் கொடுத்திருக்காங்க. அது ஆன் ஆஃப் மெத்தட்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த வண்டி எல்லாம் குயிக் ஷிஃப்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. மெயினா இதுல சொல்லியே ஆகணும், ட்ராக் மோடு, ஸ்ட்ரீட் மோடுன்னு சொல்லிட்டு இதுல ரைடிங் மோட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பலே பலே அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஷியேட்டே கிடையாதுங்க. என்ன டிஃபரன்ஷியேட்னு பாத்தீங்கன்னா ட்ராக் மோடு வச்சீங்கன்னா அப்ப அந்த TFT டிஸ்பிளேல அது ஒரு லேஅவுட் மாறி தெரியுது, அது தீம் மாறுது. அப்ப ஸ்ட்ரீட் மோட் வச்சீங்கன்னா அது ஒரு தீம் மாறுது. நம்ம சின்ன பிள்ளைக்கு வந்து வீடியோ கேம் விளையாடுறப்ப கலர் கலரா மாத்தினப்ப நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆனா டெலிவரியை பொறுத்த வரைக்கும், அந்த பவர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் எந்த வித சேஞ்சஸும் கிடையவே கிடையாது. ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு சேம் தான். நமக்குள்ளார ஓட்டும் போது ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஷியேட் உணரணும். ஆனா எது உணர்ந்தாப்புல எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இதை வச்சிருக்கிற ஓனர்ஸ்டையும் நிறைய பேர் கேட்டேன், ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். நத்திங் அப்படின்ட்டாங்க. ஆனா ஒண்ணுதான் ஃபீல் பண்ணலாம். TFT டிஸ்பிளே பார்த்தோன்னே ஓகே நம்ம ட்ராக் மோட்ல போறோம், ஸ்ட்ரீட் மோட்ல போறோம், ஆகா இந்த கலர் சூப்பரா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம உணரலாம். மற்றபடி இந்த ரைடிங் மோட் சிஸ்டம் கொடுத்திருக்கிறது நம்மள முட்டாளாக்குறாங்கோ. ABS கொடுத்திருக்காங்க, டியூவல் சேனல் ABS தான். அப்புறம் சூப்பர் மோட்டோ ABS. இந்த மாதிரி சிஸ்டம் எப்பொழுது வழக்கம் போல KTMல கொடுக்கறாப்ல கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல சிஸ்டம். சோ பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷார்ப்பா இருக்கு. பைட்ல நல்லா பர்ஃபெக்ட்டா டெலிவரி பண்ணுது. அடுத்து பில்டு குவாலிட்டி.
பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தியான குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எதுக்கு அதை கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியில கொடுத்தாதான் அந்த ஃபைபர் மெட்டீரியல் ஒரு லைட்டான ஒரு வெயிட்ல கொடுத்தாதான் வண்டி நல்லா பறக்கும். யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா, அதுவும் நல்லா இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்திருக்காங்க, லிக்விட் கூல்டு தான், 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கூட பெருசா உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த 5000 RPM தொட்டுட்டா இவனாடா அது அவன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிருது. சோ அந்த அளவுக்கு பவர் டெலிவரி பயங்கரமா இருக்கு. இதுல கிராபிக்ஸை கொஞ்சம் மாத்திருக்காங்க, மெயினா டைலைட் டிசைன் கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஏன்னா பழைய வண்டியில பாத்தீங்கன்னா அந்த டைலைட்டோட பொசிஷன் வந்து கொஞ்சம் உடையுது அப்படிங்கிற ரிமார்க் இருந்துச்சு. சோ அதை ரெக்டிஃபை பண்றாப்ல இப்ப டிசைன் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அடுத்த லெக் கார்டு கொஞ்சம் மாத்திருக்காங்க. சோ இதை தவிர மீது எல்லாமே டிட்டோ அப்படியே 390 தான். 390ல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே அச்சு அசலாம அப்படியே அடிச்சாங்க காப்பி கொடுத்துருக்காங்க. சோ 390 பாக்குறவங்க டியூக் 250 பார்க்க தேவையில்ல. சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு. சோ இனிமேல் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 390 காரங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறை பண்ணும். எப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஷியேட் பண்றோம் அவங்கள்ட்ட இருந்து அப்படிங்கிறப்ப வழிமுறை பண்ணும். லிட்டில் பிட் வந்து வைப்ரேஷன் இருக்கு, அப்புறம் வழக்கம் போல ஹீட் இருக்கு, ரேடியேட்டர் நாய்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் உள்ளதுதான். இந்த வண்டியில மெயினா ஹெட்லைட் பொசிஷனை மாத்திட்டாங்க. முன்னாடி தலை இல்லாத முண்டை மாட்டமே இருக்கும் பாக்கச்ச. நான் சம்டைம்ஸ் டியூக் 250 போகுது பாத்தீங்கன்னா தலை இல்லாத முண்டை போகுது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தலை கொடுத்தாப்புல ஆயிடுச்சு. சோ 390ல என்ன ஹெட்லைட் டிசைன் இருந்துச்சோ அது அப்படியாக இதுல வச்சதுனால இப்ப இந்த வண்டி இன்னும் பாக்கச்ச பிரமாதமாக இருக்கிறது. பழைய ஓனர்ஸுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெட்லாம்ப் 390ல இருந்து கொடுத்துருக்காங்களோ அதை வேணா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. மற்றபடி டிஎஃப்டி டிஸ்பிளே எல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லடா ராஜா அப்படின்ட்டாங்க. நீங்க பழச வச்சுதான் அப்படியாக்கா ஓட்டி ஆகணும். இல்ல உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல ஆசை இருக்கு அப்படின்னா வண்டியை வித்துருங்க, திரும்ப புதுசு வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா சொல்லிட்டாங்க. அவனுக்கு காசு கஷ்டப்பட்டு வாங்குறது அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு என்ன தெரிய போகுது, கொடுக்கறதா கொடுக்குறீங்க அப்டேட் சட்டு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே தெரியா கொடுத்தீங்கன்னா வாங்குறோம் ஆசைப்பட்டு சந்தோஷமா வாங்குவான்ல. நீங்க விற்கிறதுக்காக இன்னைக்கு ஒன்று கொடுத்துறீங்க, நாளைக்கு ஒன்று அப்டேட்டா மாத்திடுறீங்க, வாங்கி ஒரு 2-3 மாசத்துல அவன் பார்த்தா ஐயோ இப்படி பண்ணிவிட்டீங்கடான்னு சொல்லிட்டு அழுவச்சே ஆகுது. எல்லா விஷயமும் அள்ளி கொடுத்துருக்கீங்க. அப்படியாக்க இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம், க்ரூசர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம், இந்த அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் இந்த மிஷின். ஒரே ஒரு வேண்டுகோள், யங்ஸ்டர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட அருமையான மிஷின். இந்த மிஷினை எந்த மாதிரி நீங்க பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நீங்க எக்கு தப்பா வேற மாதிரி பயன்படுத்துறதுனால சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் இல்ல ஒருத்தன் ரோட்டை நடந்துட்டு போயிட்டு இருப்பான் அவனுக்கும் ஒரு குடும்பம்லாம் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க செயல்படணும். அதை விட்டு நீங்க எக்கு தப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுறீங்க, அதனால விளைவுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த கேடிஎம் மூலியமா தான் அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு கூட ஒரு சர்வே சொல்றாங்க. அதனால கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கவனமோ இந்த மிஷினை செலுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ்லயும் சஜஷன் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓட்டிட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் புரியாது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த வீடியோ உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் TRF. பை பாய்.